சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது மேடு பள்ளத்திற்கு ஏற்றாற் போல, தரையின் தன்மைக்கு ஏற்றாற் போல, குழந்தையின் மன பக்குவத்திற்கு ஏற்றாற் போல அக்குழந்தையின் தாய் நடக்க வைத்து பழக்குகிறாள். அதுபோல ஆன்மீகத்தில் குழந்தை பருவத்தில் உள்ள உங்களை உங்கள் மன பக்குவத்திற்கு ஏற்றாற் போல சிறிது சிறிதாக பக்குவப்படுத்தி வருகிறேன். எல்லாம் தெரிந்தவன் போல உன்னை நினைத்து கொண்டு என்னை ஆராய்ச்சி செய்யாதே. நடக்க ஆரம்பிக்கும் போது தானே தனியாக நடக்க ஆரம்பித்தால் வழுக்கிவிட நேரிடும். அதுபோல எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்று கருதி கொண்டு ஆன்மீகத்தில் நீ செயல்பட்டால் வழுக்கி விட நேரிடும். எனவே எந்த நிலையிலும் என்னை விட்டு அகலாமல் பார்த்துக்கொள். இன்றைய மக்களிடம் நல்ல எண்ணங்கள் பெருகுவதில்லை. பஞ்சமா பாதங்களும் பாவங்களும் தான் பெருகி வருகின்றன. அதனால்தான் பஞ்சபூதங்கள் அழிவை ஏற்படுத்தி வருகின்றன. இதுதான் நீதி, இதுதான் தர்மம் என்று சொல்ல முடிவதில்லை. சுகாதாரமும் இல்லை, சோம்பேறித்தனம் அதிகமாகிவிட்டதால் இனி நோய்களும் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் உள்ள உண்மையான மகிழ்ச்சி வேறெதிலும் கிடைக்காது. பணம் காசு தரும் மகிழ்ச்சியை விட பன்மடங்கு மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் கிடைக்கும். இதை புரிந்து கொள்ளவும் மனப்பக்குவம் வேண்டும். வீணான சந்தேகங்களை மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. அவன் சொல்லுகிறான், இவன் சொல்கிறான் என்று எவன் சொல்வதையும் கேட்டு குழம்பாதே. நீ உன் கடமைகளையும் தொண்டுகளையும் செய்து கொண்டே போ. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். சக்தி. கலியுகத்தை காக்க வந்த கண்கண்ட தெய்வம் எங்கள் மருவத்தூர் மகானுக்கு நிகர் யாரு? மார்ச் மாதம் 3ஆம் தேதி மண்ணுலகில் அவதரித்து மகிமை உள்ள பங்காரு அடிகளாறு. ஆனாக இருந்தாலும் அம்மான்னு தாயேன்னு பார்வைக்கு பாதபூத உச்சாணி பணி உள்ளத்தில வச்சு ஒசந்து நிற்கிறோம்.